தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதாக. இன்று நாங்கள் பொது காலத்தின் 14வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். 14வது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தி பணியிலே எங்களை அழைத்து நிற்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பணியிலே எங்களை இணைத்துக் கொள்ளவும், ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் செல்லவும், ஆண்டவரை பற்றி பிடித்தவர்களாக நாங்கள் வாழவும் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய பணியிலே எங்களை இணைத்து பயணிப்பது என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. எங்களுடைய குடும்பங்களிலும் சரி, எங்களுடைய சமூகங்களிலும் சரி, எங்களுடைய பங்கிலும் சரி, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்லவும், எடுத்து கொடுக்கவும், எடுத்து பகிரவும் எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும். எங்களை நாங்கள் ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக எங்களை நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நல்ல மனம் வேண்டும், தூய்மையான மனம் வேண்டும். நற்செய்தியை வாசிப்பதற்கும், எடுத்துச் சொல்லுவதற்கும், எடுத்து கொடுப்பதற்கும், எடுத்து பகிர்வதற்கும் இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. 2வது வாசகத்திலே தூய பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 6வது அதிகாரத்திலே 18வது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார்: ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய அருள் வளங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய பணிக்காக, ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்காக நாங்கள் சந்திக்கின்ற இன்னல்கள், இடையூறுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் தழும்புகளாக இருக்கின்றன. வாழ்க்கையின் தழும்புகளாக இருக்கின்றன. எங்கள் குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, எங்களுடைய பங்கிலும் சரி, நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் செல்லுகின்றோம், எடுத்து கொடுக்கின்றோம், எடுத்து பகிர்கின்றோம், அதன்படி நாங்கள் வாழுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து 72 சீடர்களை நியமித்து அவர்களை இருவராக அனுப்புகின்றார். எதற்காக? இறைவனுடைய அரசை அறிவிப்பதற்காக, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையின் ஆண்டவரை பார்த்து மன்றாடுங்கள். எங்கள் மத்தியிலே தேவ அழைத்தல்கள் பெருக வேண்டும். இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையிலே எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள் வழி தடுமாறி போய்க் கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் வாழ வேண்டிய வழிகள் தவறானவை, பிழையானவை என்பதை உணர்ந்தும் தாங்கள் போன போக்கிலே போய்க் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு யுவதியும் தன்னை தானே உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய பாதையை கண்டுகொள்ள வேண்டும். இறைவனோடு ஒன்றாக வேண்டும், அன்பாக வேண்டும். தன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்காக வாழ தங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள் ஊட்டப்படுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நாங்கள் அழைப்பு பெறுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் செல்ல நாங்கள் இறைவனால் உரிமை பிள்ளைகளாக அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இதனை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். நாங்கள் எல்லோருமே இறை அழைத்தல்களுக்காக நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இறை அழைத்தல்களின் மூலம் இறைவனுடைய பணிக்காக, இறைவனுடைய திராட்சை தோட்டத்திலே பணிபுரிவதற்காக பல வேலையாட்கள் அழைக்கப்பட வேண்டும், அழைப்பு பெற வேண்டும். அந்த அழைப்பு எங்கள் ஒருவருக்கும் மகிழ்ச்சியின், அமைதியின் அழைப்பாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார்: உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள், மகிழ்ச்சி. ஒவ்வொரு கிறிஸ்தவனிடமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திருமுழுக்கின் மூலம் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் இறை அரசுக்குள் நாங்கள் அழைக்கப்பட்டோம். இறைவனால் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். அந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும்.
திருமலுக்கு பெரும்பொழுதே எங்களுக்கு பணிகள் பல ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய உரிமை பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள். நாங்கள் எல்லோரும் இறைவனோடு வழிநடக்க அழைக்கப்பட்டவர்கள். உடைய வார்த்தையின்படி வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம். ஆகவேதான் இதனை நாங்கள் உணர்ந்து வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து நற்செய்தி 72 சிலர்களை அனுப்புகின்ற பொழுது, நற்செய்தியை பறைசாற்றுகின்ற பொழுது, இறை அரசை பறைசாற்றுகின்ற பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படியான மனநிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்ட தெளிவாக எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். ஆகவேதான் நானும் நீங்களும் திரு அவையிலே அங்கத்தவர்களாக இருக்கின்றோம். திரு அவையிலே முழுமை பெற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறை அரசிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே நாங்கள் இறை அரசை பறைசாற்றவும், இறை வார்த்தையை எடுத்துச் செல்லவும், இறை வார்த்தையை எடுத்து பகரவும், அதன்படி வாழவும், நாங்கள் எங்களை உருமாற்றிக் கொள்ளவும், எங்களை நாங்கள் தியாகம் செய்யவும், எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்யவும், இறை அன்போடும் இறை வழிநடத்துதலோடும் வாழ இன்றைய நாளுக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் காலடி பதிப்போம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையோடு நாங்கள் வழி செல்லுவோம். அன்னைமரி மூலமாக இறை பணியாளர்களாக உருமாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.